பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் உங்கள் டேர்ன் ஓவர் 5 கோடி ரூபாவை க்ராஸ் ஆகிடுதா, ஆனால் இன்னும் இன்வாய்ஸஸை டேலிலையோ இல்லை ஜோஹோவிலையோ மேனுவலாக போட்டுருக்கீங்களா? தென் we have a serious GST issue. The moment your turnover crosses 5 crore, இன்வாய்ஸிங்னு ஜிஎஸ்டியில் ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு மேண்டேட்டரி ஆகிடுதுங்க. ஒருவேளை நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா உங்கள் இன்வாய்ஸஸை நாங்கள் இன்வேலிடுன்னு சொல்லலாம். ஐடிசி உங்கள் கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகாது. ஜிஎஸ்டி நோட்டீஸ், பெனால்ட்டி எல்லாம் அசஸ்மெண்ட்டில் போட்டு வைப்பாங்க. அதனால எல்லா பிஸ்னஸ் மேனும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டேனே, அது போதுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கிடையாது. நீங்கள் இன்வாய்ஸை ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு ஐஆர்என் கியூஆர் கோடோடு ரைஸ் பண்ணாதான் அது வேலிடான இன்வாய்ஸ். இப்போல்லாம் கம்ப்ளையன்ஸ் டெக்னாலஜிக்கல் ட்ரிவன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மேனுவல் மிஸ்டேக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அதனால டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிளாக இல்லைன்னு பார்த்துருங்க.